Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மட்டன் குழம்பு. நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு பெர்ஃபெக்ட்டான திக் கிரேவி, அதில் பெர்ஃபெக்ட்டாக வெந்த மட்டன் பீசஸ் இருக்கும்போது மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸை யூஸ் பண்ணி அதை நல்லா வறுத்து பொடிச்சு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி அதில் மட்டன் கிரேவி செய்கிறோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க ஒரு பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்படி போனோடு இருக்கிற பீசஸ் தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 கிலோ மட்டனுக்கு நமக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அடுத்ததாக ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 சின்ன ஏலக்காய், அடுத்தது ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது போக பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் காரம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிக்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறேங்க. கீக் ரோபோகுக். இதில் 13 ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த குக்கரில் போட்டு விட்டுட்டு நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அந்த ஆப்ஷன் அங்கே கிளிக் பண்ணி விட்டுட்டா போதுங்க. எவ்வளோ நேரம் சமைக்கணும், எந்த மோடில் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே ப்ரீசெட்டாக இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு குக்காகி முடித்த உடனே அந்த ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் வார்ம் மோடுக்கு போயிடும். சூடாக அந்த சமைச்ச பொருள் குக்கருக்குள்ளேயே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இதில் ரைஸ் குக் பண்ணிக்கலாம், பருப்பு சமைச்சிக்கலாம், பொங்கல், கிச்சடி, பிரியாணி, நல்ல குழம்பு வகைகள் எல்லாமே இதிலேயே செஞ்சிடலாங்க. அங்கே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரீசெட் மோட்லேயும் குக் பண்ணலாம், நம்ம மேனுவலாகவும் குக் பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் போலவே தாங்க இதுக்கும் கேஸ்கட் இருக்குது, அந்த சேஃப்டி வால்வ் இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பாத்திரம் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி டெஃப்லான் கோட்டிங் நான்ஸ்டிக் பாத்திரம். இது நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற பாத்திரம் சேஃப்டியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதில் 7 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹேண்ட்லிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது. நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் போலவே இதுலேயும் சேஃப்டி வால்வ், ப்ரெஷர் வெண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம குக் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் வால்வு லாக் ஆகிக்கும். குக் பண்ணி முடித்து அந்த ப்ரெஷரில் ரிலீஸ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சமைச்ச பொருளை வெளியே எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க. இதில் என்னென்னா நம்ம எங்கே வேணாலும் இது கொண்டுட்டு போய் சமைச்சிக்கலாம். ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்ம எங்கே வேணாலும் வச்சு சமைச்சிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், டைம் பார்க்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. இதுலேயே எல்லாம் ப்ரீசெட்டாக இருக்கும். அந்த டைமுக்கு குக் பண்ணி முடிச்சுட்டு அதுவே ஆஃப் ஆகி வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ நம்ம பொருளெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு மூடி வச்சுட்டா மட்டும் போதுங்க, பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஸோ கீக் ரோபோ குக்கில் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீக் ரோபோ குக்கில் நல்ல ஒரு மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடிச்சு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கீக் ரோபோ குக் ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே சாட்டே பட்டனை ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வறுக்கறக்கெல்லாம் வந்து இந்த சாட்டே பட்டன் தான் ஆன் பண்ணிக்கணும். 30 நிமிஷத்துக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம்னு அங்கே டிஸ்பிளே ஆகும். பட் அவ்வளோ டைம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு 3-4 நிமிஷத்தில் வறுத்தரலாங்க. ஏன்னா இது ரொம்ப குயிக்காக சூடாயிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா. இந்த கசகசா ஒரு சில கண்ட்ரீஸில் கிடைக்கிறது இல்லைங்கிறீங்க, கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 3 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 சின்ன ஏலக்காய். அடுத்ததாக ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. வரமிளகாய் சேர்த்தாச்சு. காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க. இது போக நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன், பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். நல்லா வறுத்து விட்டுறலாங்க. சாட்டே மோடில் வச்சுட்டு வறுத்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும்.
அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா மட்டும் போதும். ஸோ கீக் ரோபோ குக்கில் இப்படி மசாலா கூட வறுத்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. நார்மல் குக்கர்லேயும் இதே ரெசிப்பியை நம்ம ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ வேணுங்கிறவங்க செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா வாசனை வருது. அவ்வளோதான், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த பாத்திரத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு விட்டுறலாங்க. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை பொடிச்சுக்கலாம். பாருங்கள், வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோட நம்மளுக்கு அந்த மட்டன் மசாலா பவுடர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கிரேவியை தாளித்து விட்டுறலாம். இப்போ அகைன் கீக் ரோபோ குக் ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோடு சூஸ் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வதக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு விட்டுறலாம். அதனால் பொரிஞ்சு வரட்டும். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டுறேன். அப்படியே முழுசாக போட்டு விட்டுறேங்க. இது நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. இதில் காரம் கம்மியாக இருக்கும், பட்டு நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ நம்ம வெங்காயம் வதங்கும் போதே இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு வதக்கணும்னா கிரேவியோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகணும். ஸோ நல்லா வதக்கி விடணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், உப்பு மஞ்சள் தூள் போட்டதில் நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். கழுவி ரெடியாக வச்சுருக்கிற 1 கிலோ மட்டன் பீசஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துடலாங்க. மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கணும். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரியே தான் தண்ணி விட்டு வெந்து வரும். தண்ணி அளவாக விடுங்க, இல்லைன்னா குழம்பு சலசலான்னு போயிடும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு விட்டுறலாம். மூடியை வச்சு விட்டு அந்த க்ளோஸ் இதுக்கு திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ரெஷர் வென்ட்டு ஓப்பனாக இருக்குது, அதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜை சூஸ் பண்ணி மீட் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மீடியமில் 40 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு அங்கே டைம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நல்ல மட்டன் பர்ஃபெக்டாக குக் ஆகி நல்ல கிரேவி ரெடி ஆகிடுங்க. அப்புறம் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். முத்து ஆட்டுக்கறிக்கு இது சரியாக இருக்கும். நான் இங்கே இலை ஆட்டுக்கறி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஒரு 30 மினிட்லேயே மேனுவலாக நான் இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், 30 மினிட் மீடியமில் குக் ஆகிடுச்சு. ரிமைனிங் 10 மினிட் தான் இருக்குது. நான் இப்போயே இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வார்ம் மோடில் இருக்கும், அங்கே ப்ரெஷர் உள்ளே இருக்கும். இப்போ உடனே திறக்கக்கூடாது. ஒரு 5-6 நிமிஷம் விட்டு நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எப்படி குக்கர் ஓப்பன் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் வால்வை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரெஷர் வால்வை ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. வாவ், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கமகமன்னு வாசனையோட
அருமையான மட்டன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, அதை பார்த்தாவே தெரியுது பாருங்கள். கிரேவி நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்குது. மட்டன் பீசஸோடு இப்போ கிரேவி எடுத்து போடுறோம் பாருங்கள். கிரேவி நல்லா திக்காக இருக்குது, மட்டன் பீசஸும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அந்த போனை விட்டு அப்படியே கலண்டு வருது பாருங்கள். வாவ், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான ஒரு மட்டன் கிரேவி ஜம்முன்னு செஞ்சாச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. நம்ம பர்ஃபெக்டாக அந்த மசாலா வறுத்து பிடிச்சி கிரேவியை தாளித்து விட்டாவே அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.